இந்த வீடியோவில் நம்ம ஓனாக காஸ்டியூம் பண்ணுற ஃபவுண்ட்ஸ் பற்றி பேசுவோம். அதுக்குன்னு இந்த வீடியோவில் நம்ம ஃபவுண்ட் வந்து காஸ்டியூம் பண்ண போகிறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் கூகுள் ஃபவுண்ட்லேருந்து ஒரு ஃபவுண்ட்டை டவுன்லோட் பண்ணி அது வந்து நம்மளோட ஓன் ஃபவுனை ப்ரித்தன் பண்ணி ஸோ அது நம்ம ஓன் ஃபவுனாக இருந்தால் அதை எப்படி நம்ம வெப்சைட் கூடயே போஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம கூகுள் ஃபவுண்ட்ஸ் போய்ட்டு அனோனிமஸ் அப்படின்னு ஒரு ஃபவுண்ட் இருக்கும். இந்த ஃபவுண்டோட ஜெனரிக் ஃபேமிலி வந்து மோனோஸ்பேஸ். ஓகே, இது நார்மல் சன் செரிஃபில் இது மோனோஸ்பேஸ். ஸோ இதை நம்ம சர்ச் பண்ணி கெட் ஃபவுண்ட் தட்டி அதுக்கப்புறம் இதில் நம்ம டவுன்லோட் தட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு அனோனிமஸ் ப்ரோ ஃபவுண்ட் ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஒன்ஸ் அந்த ஜிப் ஃபைல் திறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த அனோனிமஸ் ப்ரோ ஃபோல்டருக்கு இந்த 4 டிடிஎஃப் ஃபைல்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ப்ரித்தன் பண்ணிக்குவோம். இந்த டிடிஎஃப் ஃபைல் அப்படியே நம்ம கிரியேட் பண்ணதுன்னு வச்சுப்போமே, நம்ம ஓனாக ஃபவுண்ட் கிரியேட் பண்ணதுன்னு வச்சுப்போமே. ஸோ இதுக்குன்னு கூகுள் லிங்க் எதுவுமே இல்லைன்னே வச்சுப்போம். இது நம்மளோட டிவைஸில் இருக்கிற ஃபவுண்ட். ஓகே, இந்த ஃபவுண்டை தான் நம்ம வெப்சைட்டில் வைக்க போகிறோம். போஸ்ட் பண்ணுறப்ப இந்த ஃபவுண்டும் சேர்த்து போஸ்ட் ஆகணும், அந்த மாதிரி செய்ய போகிறோம். ஸோ இதில் வெறும் நம்ம அனோனிமஸ் ப்ரோ ரெகுலர் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட சிஎஸ்எஸ் ஃபோல்டில் போய் ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன ஃபோல்டர் அப்படின்னா ஃபவுண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ண போகிறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபவுண்ட்ஸ் ஃபோல்டர் உள்ளுக்கு போயிட்டு அந்த ஃபவுண்ட் காப்பி பண்ணல இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அனோனிமஸ் ப்ரோ ரெகுலர் டிடிஎஃப் நம்மளோட சிஎஸ்எஸ் ஃபைல்லையும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்எஸ் ப்ராஜெக்டில் ஃபவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டர் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா அனோனிமஸ் அப்படின்ற ஒரு ஃபவுண்ட் டிடிஎஃப் ஃபைல் இருக்கு. இப்போ நம்மளோட காஸ்டியூம் ஃபவுண்ட் ப்ராஜெக்ட்ல சேர்த்துட்டோம். ஆனால் அது இன்னும் ஆக்டிவ் ஆகல. எப்படி ஆக்டிவ் பண்ணலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம எங்கே பாய்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெறும் இந்த பேக்கேஜ் இன்ஃபோக்கு மட்டும் அந்த ஃபவுண்டை நான் கொடுக்க போகிறேன். இப்போதைக்கு இருக்கிறது இந்த பேக்கேஜ் இன்ஃபோவில் ரோபோட்டோ அப்படின்ற ஃபவுண்ட் போன வீடியோவில் நம்ம போட்டது. ஓகே, இந்த ரோபோட்டோட கூகுள் லிங்க்லாம் வந்து நம்ம share.cssல வச்சிருக்கோம். தென் பேக்கேஜ் இன்ஃபோவில் நம்ம ரோபோட்டோன்னு ஃபவுண்ட் ஃபேமிலி ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கோம். அதை நம்ம மாற்ற போகிறோம். ஸோ மாற்றத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே காஸ்டியூம் ஃபவுண்ட் இன்க்ளூட் பண்ணோம்ல, இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நம்ம பேக்கேஜ் இன்ஃபோவில் மட்டும் தான் பாய்க்க போகிறோம். ஸோ அதனால் packages.cssல மட்டும் அந்த ஃபவுண்ட்டை ஆக்டிவேட் பண்ணால் போதும். ஏன்னா இதில் தான் பாய்க்க போகிறோம். அதாவது இந்த பேக்கேஜ் இன்ஃபோவை தான் நம்ம ரோபோட்டோவை மாற்ற போகிறோம். ஃபவுண்ட் ஃபேமிலி ரோபோட்டோவை மாற்றி நம்ம அனோனிமஸ் ப்ரோவாக ஆக்க போகிறோம். ஸோ இதுக்கெலாம் ஆக மேலே அந்த ஃபவுண்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்கலாம். எப்படின்னா, ஆட் ஃபவுண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த மாதிரி போட்டு கர்லி ப்ராக்கெட் போட்டு இது உள்ளுக்கு நீங்கள் முதல்ல உங்களோட காஸ்டியூம் ஃபவுண்டோட பேரை ஸ்பெசிஃபிக் பண்ணணும். அதாவது ஃபவுண்ட் ஃபேமிலி அப்படின்னு போட்டு, ஸோ நம்மளோட ஃபவுண்ட் பேர் என்னன்னா அனோனிமஸ் ப்ரோ அப்படின்ற நம்மளோட ஃபவுண்ட் பேரை போட்டுட்டு, ஸோ இப்போ ஃபவுண்ட் ஃபேமிலி மட்டும் பத்தாது, நம்ம சார்ஸ் எந்த சார்ஸ்லேருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக் பண்ணணும். ஸோ எஸ்ஆர்சின்னு கொடுத்து இதில் தான் நம்ம யூஆர்எல் கொடுக்கணும். இந்த யூஆர்எல் உள்ளுக்கு தான் சோர்ஸை ஸ்பெசிஃபிக் பண்ணணும். ஓகே, நம்மளோட ஃபவுண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம ஃபைல் உள்ளுக்கு ஃபவுண்ட் ஃபோல்டர் உள்ளுக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேக்கேஜில் இருக்கனால ஸோ பேக்கேஜ்லேருந்து ஒரு டைரக்டரி வெளியாகி ஃபவுண்ட்ஸ் ஃபோல்டர் வழியாக அனோனிமஸ் ப்ரோக்கு போகணும். ஸோ அதனால் ஒரு டைரக்டரி வெளியாகி அதுலேருந்து ஃபவுண்ட்ஸ் ஃபோல்டர் பூந்து அதுக்கப்புறம் அனோனிமஸ் ப்ரோ ரெகுலர்.ttfன்ற ஃபைலை ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபவுண்ட் பேரும் வந்தாச்சு, ஃபவுண்டோட சோர்ஸும் இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம பேக்கேஜ் இன்ஃபோவோட ஃபவுண்ட் ஃபேமிலியில் நம்மளோட அனோனிமஸ் ஃபவுண்ட்டை இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபவுண்ட் வெயிட் அழைச்சிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ சன் செரிஃப் அழைச்சிட்டு ரோபோட்டோ அழைச்சிட்டு ஃபவுண்ட் ஃபேமிலி நேம் வந்து அனோனிமஸ் ப்ரோ அப்படின்னு கொடுத்து அதுக்கப்புறம் கோமா மோனோஸ்பேஸ் இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட பேஜில் பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்களா அனோனிமஸ் ப்ரோ ஃபவுண்ட் வேலை செய்யுது. இங்கே பாருங்கள், ஃபவுண்ட் ஃபேமிலி நேம் வந்து அனோனிமஸ் ப்ரோ அப்படின்னு இருக்குது. ஸோ இதோட லிங்க்கு கூகுள் லிங்க் நம்ம கொடுக்கல. அந்த டிடிஎஃப் ஃபைலை இந்த சிஎஸ்எஸ் மெயின் ஃபோல்டர்லேயே ஆட் பண்ணிவிட்டு வெறும் ஃபவுண்ட் ஃபேமிலி நேம் மட்டும் போட்டு நம்மளுக்கு இந்த அனோனிமஸ் ஃபவுண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் ரெகுலரான சைஸ். ஓகே, இப்போ நான் ஃபவுண்ட் வெயிட் அப்படின்னு கொடுத்து நார்மல் அப்படின்னு கொடுத்தேன்னா இப்போ இனிஷியலாக இருக்கிற வெயிட் தான் நார்மல். அப்படியே உங்களுக்கு போல்டாக வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 700 கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு போல்ட் ஆக்டிவேட் ஆகுது. ஏன் போல்ட் இல்லை அப்படின்னா, ஏன்னா நம்ம வெறும் ரெகுலர் வெயிட் ஃபவுண்ட் மட்டும்தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு போல்ட் வேணும்னா போல்டோட ஃபைலையும் இம்போர்ட் பண்ணணும். இப்போ அனோனிமஸ் ப்ரோவோட ஒரிஜினல் ஃபோல்டருக்கு இங்கே வரங்க அனோனிமஸ் ப்ரோ போல்டுன்னு இருக்கு. இதை நான் காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபைல் உள்ளுக்கு ஃபவுண்ட்ஸ் உள்ளுக்கு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அனோனிமஸ் ப்ரோ போல்டும் வந்துருச்சு. இப்போ
இப்போ நீங்கள் போல்டோட ஃபைலையும் இம்போர்ட் பண்ணாங்க இங்கே இன்னொரு ஃபவுண்ட் ஃபேஸ் ஆட் பண்ணணும். அதே தான், நேம் சேம் தான், அனோனிமஸ் ப்ரோ தான். ஆனால் இதில் ரெகுலருக்கு பதிலாக போல்ட் அப்படின்னு மாற்றணும். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ பாருங்க, இந்த ஃபவுண்ட் வெயிட் வந்து இன்னொரு அப்படி. இப்போ நம்ம பார்த்தோம்னா பார்த்தீங்களா, நம்மளோட அனோனிமஸ் ஃபவுண்ட் எல்லாம் போல்டாக மாறிடுச்சு. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நான் இந்த ஃபவுண்ட் வெயிட்டை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, சேவ் பண்ணி இப்போ பார்த்தோன்னா ஸ்டில் நம்மளோட ஃபவுண்ட் வெயிட் போல்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இது ரெண்டுமே எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஃபவுண்ட் ஃபேஸ் வேணும்னு போட்டிருக்கீங்க. ஓகே, இந்த ஃபவுண்ட் ஃபேஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஆனால் கீழே இன்னொரு ஃபவுண்ட் ஃபேஸ் போட்டனால இந்த கீழே உள்ளது ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. ஓகே, இப்போ மேலே உள்ள ஃபவுண்ட் ஃபேஸ் வேலை செய்யலை. அதனால தான் நம்மளோட பேக்கேஜ் இன்ஃபோ டெக்ஸஸ் எல்லாமே போல்டுலேயே இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன். நம்ம போல்டுலேயும் வச்சுக்க முடியும், நார்மல்லையும் வச்சுக்க முடியும். எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ கீழே உள்ள ஃபவுண்ட் ஃபேஸ்க்கு ஃபவுண்ட் வெயிட்னு ஒன்று கொடுப்போம். ஓகே, ஃபவுண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இதில் 700ன்னு போடுவோம். இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து பேக்கேஜ் இன்ஃபோவில் எந்த ஒரு ஃபவுண்ட் வெயிட்டுமே போடல. ஓகே, இப்போ நான் பார்த்தேன்னா பாருங்கள், என்னோட ஃபவுண்ட் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஆனால் நான் பேக்கேஜ் இன்ஃபோவில் ஃபவுண்ட் வெயிட்னு ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டாவது இருக்கிற ஃபவுண்ட் ஃபேஸ் ஆக்டிவ் ஆகும். ஸோ பாருங்க, நான் 700ன்னு போட்டிருக்கேன். இப்போ போல்டாக இருக்கும் எல்லா ஃபவுண்ட்டுமே. இப்போ நம்மகிட்ட நார்மல் இருக்குது, போல்டு இருக்குது. ஓகே, போல்டோட வெயிட் வந்து நான் வந்து 700 போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை விட தீனா வேணும் அப்படின்னா சேம் தான். அந்த ஃபவுண்ட் டிடிஎஃப் ஃபைலை உங்களோட ஃபோல்டரில் கொண்டு வந்துட்டு அதை ஆக்டிவ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபவுண்ட் ஃபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு வெறும் அதோட ஃபவுண்ட் வெயிட்டை மட்டும் மாற்றினா போதும். உதாரணத்துக்கு ஒரு 300 வச்சுக்கோமே. நீங்கள் வந்து அனோனிமஸ் ப்ரோ தின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வரீங்க வச்சுக்கோம். ஸோ டிடிஎஃப் ஃபைல் பேர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதோட ஃபவுண்ட் வெயிட் 300 போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போல்லாம் தின் சைஸ் வேணுமோ நீங்கள் ஒன்ஸ் அனோனிமஸ் அப்படின்ற ஃபவுண்ட் ஃபேமிலி ஸ்பெசிஃபை பண்ணோன்னே ஃபவுண்ட் வெயிட் 300ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தின்னான ஃபவுண்ட் ஆக்டிவேட் ஆகும். அதுவே 700 போட்டிங்கன்னா உங்களுக்கு போல்டான ஃபவுண்ட் வெயிட் ஆக்டிவேட் ஆகும். அதுவே ஒன்றுமே போடலை, இல்லைனா நார்மல் அப்படின்னு போட்டாலோ இல்லை 400 அப்படின்னு உங்களோட ஃபவுண்ட் வெயிட் போட்டாலோ சாதாரண ரெகுலர் சைஸ் ஃபவுண்ட் வெயிட்டில் தான் இருக்கும். அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நீங்கள் ஃபவுண்ட் ஃபேமிலி நேம் போடுறப்ப அந்த ஸ்பெல்லிங் எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கணும். இந்த சைஸ் போட்டுருங்க, போல்ட் ரெகுலர் இந்த சைஸ் விட்டுருங்க, மற்றபடி அந்த ஸ்பெல்லிங் எக்ஸாக்டாக மேட்சாக இருக்கணும். அப்போ கேஸ் லோவர் கேஸில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த ஃபவுண்ட் ஆக்டிவேட் ஆகாது உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோவில் இந்த டிடிஎஃப் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் பற்றி பார்த்தோமா. அடுத்த வீடியோவில் இன்னும் ஃபவுண்ட்ஸ்க்கு நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.